கைஸ், நான் தான் உங்க பூச்சி. ஸோ எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் லடாக் போகும்போது யூஸ் பண்ண ரைடிங் கேஸ் வீடியோ போடவே இல்லை ப்ரோ, அது எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க, ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம விளாக் பண்ணி போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் கேஸ்லாம் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா மோட்டோ வியர் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, மோட்டோ வியர்னு அவங்க பிராண்டோட பேர் எழுதி வச்சிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரைடிங் ஃபேண்ட்டும் அது உள்ள போடுற பேடு, லெவல் 2 பேடு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே உங்களுக்காக காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நெக்குக்கு வர பேடு, இதுதான் அந்த நெக்குக்கு வர பேடு. இது போட்டு அப்படியே ரைடிங் ஃபேண்ட்டு போட்டிங்கன்னா பக்காவாயிரும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் காம்போவாக க்ளவுஸ் கொடுத்தாங்க. எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். இந்த க்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா 1500 பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே கால்குலேஷன் போட்டுங்க எவ்வளோ வருதுன்ட்டு ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த முட்டிக்கு வர பேடு தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஃபேண்ட்டு போட்டுருவோம். ரைடிங் ஃபேண்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மழையே வந்தால் ரைடிங் ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா நனையாம இருக்கிறதுக்கோசம் வாட்டர் கவர், ரெயின் வாட்டர் கவர். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு மக்களே. பாருங்க, 2 ஆள் உள்ள போகலாம் போல, அவ்வளோ விசிறுது. நான் என்ன சொல்லதுன்னு தெரில. ஒரு கொரியர் போட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தா இவ்வளோ விசிறுக்குது, என்னன்னா சொல்லதுன்னே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் மக்களே. லடாக்கில் பார்த்தீங்கன்னா சோன்மார்க் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே ஓவர் குளிர் கிளைமேட்டுக்கு செட் ஆகாமல் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால அங்கே ஃபுல்லாக இந்த லெதர், அதாவது லெதர்னா அந்த காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் கியர்ஸோட ஃபேண்ட். உங்களுக்கு தெரியும் மக்களே, வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக ஷாக் ஆகிடுங்க. நாங்கள் அதான் அந்த சோன்மார்க்கில் 250 இதோட ப்ரைஸ். ஆனால் 250க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒர்த்து தான். ஏன்னா அங்கே குளிருக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து வாங்கி போன க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. சென்னையில் மோட்டோவில் வாங்கிட்டு போன க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. நம்ம அங்கே வாங்கிட்டு போன க்ளவுஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு குளிர் அங்கே நாங்கள் நினச்சா பார்க்கலாம் அந்தளவுக்கு குளிர் இருக்குதுன்ட்டு. கேரளா மூணார்னா கூட தாங்கிடலாம் குளிர், காஷ்மீரில் எப்படிங்க தாங்க முடியும்? கரெக்டு தானே? என்ன பண்ணது பாருங்க, உங்க கூட சேர்ந்துட்டு இப்போ எங்கள் அம்மா பார்த்துன்னு இருப்பாங்க, என்னடா ரூமில் உட்காந்து தனியாக பைத்தியம் மாதிரி பேசின்னு இருக்கிறான்ட்டு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கோசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கோசமாச்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் கியர்ஸ். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்துலேயும் இருந்த காப்பாற்றினா, மழை வெயில் புயல் கீழே நிறைய இடத்துல ஆஃப் ரோடில் பார்த்தீங்கன்னா கீழே வீழ்ந்தோம். எல்லாத்துலேயும் நம்ம செல்லம் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றினா. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், உங்களுக்காக இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இவன் தாங்க அந்த ரைடிங் கியர்ஸ். அந்த வாசனை ஒன்றும் அப்படியே இருக்குது, லடாக் வாசனை. லடாக் போயிட்டு ஒன்றும் பையனை எங்கேயும் போட்டணும் போல. பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா டர்மல் லேயர் ஒன்று வந்துடும் கைஸ். இப்போ காமிக்கிறீங்க, இது உள்ள பார்த்தீங்கன்னா அது ஒரு இது மாதிரி இருக்குங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 5 டிகிரி வரலும் குளிர் நல்லா தாங்கும் நம்மளுக்கு.
வாட்டர் ரெசிஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டேஷன் வாட்டர் ப்ரூஃப் இல்லை வாட்டர் ரெசிடென்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏதோ ஒரு அளவுக்கு தாங்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரைடிங் கிராஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா ரைடிங் கியர்ஸோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்போவாக எடுத்துங்க. இதுவும் இந்த ரைடிங் ஃபேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போவாக எடுத்தனால 11,500 ரைடிங் ஃபேண்ட்டு அப்புறம் ரைடிங் கியர்ஸ் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 11,500. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஒரு 1,500. இது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப்டி ஷூ ஒன்று, அந்த பூட் ஷூ சொல்லக்கூடாது, சேஃப்டி பூட் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த பூட்டும் நான் காமிக்கிறேன். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ மக்களே, இதுதான் அந்த பூட்டு, ரைடிங் பூட். இவன் வேற லெவலுங்க பையன், எப்படி இருக்கான் பாருங்க. நல்லா தூக்கி இப்படி ஒன்று வச்சுனா போதும், திருநாட்ஸ் அவன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம வெயிட்டுங்க, பயங்கரமா தாங்குறான் பையன். பாறை கீரை மழைய கீரை தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டான். அப்படியே வைக்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படியே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வாசம் வீசும் அந்த காற்றுக்கோசம் தான் வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4,000ங்க. இதில் பார்த்தீங்கன்னா ₹1 கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேட்டால் வந்து அது வந்து எப்படி ப்ரோ நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ரைடிங் கேஸ் கேட்குறீங்கன்னா நான் பண்ணி தருவேன், பூட்டில் மட்டும் எதுவும் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பூட் வந்து ஒரு 4,000, ரைடிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக வந்து 1,500. சாரி, ரைடிங் கேஸ் 1,500 சொல்லிட்டேன், 11,500 ரைடிங் கேஸ் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் வந்து ஒரு 4,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து ஒரு 1,500. இது மொத்தம் கால்குலேஷன் போட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே டிஸ்பிளேல உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது இருந்தால் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஃபுல் சேஃப்டியாக போனோம் அப்படின்ட்டு ஒரு எனக்கு பிளானு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போனேன். இது இல்லாமல் போகலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். மேலே ஜாக்கெட் மட்டும் இருந்தாலே போதும், கீழே நார்மல் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு போகலாம், ரைடிங் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, வேறு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு லடாக் வீடியோ பற்றி இன்னும் நிறைய தெரியணும் ப்ரோ, இன்னும் எனக்கு வந்து இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ ஆச்சு லடாக் வீடியோவில், பட்ஜெட் வீடியோ கம்பல்சரி போகிறேன், பட்ஜெட் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பைக் எதனா ஃபால்ட் வச்சுதுன்னா கேட்டீங்க, எல்லா வீடியோவுமே போடலாம். உங்களுக்கு எந்த வீடியோ சொல்லிட்டு வேணும்ன்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் மக்களே. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.